இது பாருங்கப்பா, கொட்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு சாயந்தரமாக முளை கட்டுறதை காமிக்கிறோம். கட்டி வச்சுப்பா, இந்த வந்து இதில் கட்டிடுவோம். நைட்டு முழுக்க இருந்ததுனாக்க நல்லா முளைச்சி வந்துடும். நம்ம எடுத்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. இந்த மாரி கம்பி இருந்தாங்க அவ்வளோதான். அது பாட்டுக்கு இருக்கிறது தான். காலையில் முளைச்சி வந்துடும். எடுத்து அவைக்கிறது காமிக்கிறோம். தேங்க்யூ. கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சு முளைக்கட்டதை இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கப்பா, இது முளைச்சிருப்பாங்க. நல்லா ஊற வச்சு நல்ல ஹெல்த்தியான கொண்டைக்கடலை. இதை நம்ம அவிச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். காமிக்கிறேன். அவிச்சு தாளிச்சிட்டு அவிச்சிடலாம். வேக வச்சுருவோம். இப்போ வேக வச்சு தாளிக்க காமிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேகட்டும், தாளிச்சு காமிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். கடலைக்கெல்லாம் ரொம்ப தெரியும். இந்த கடுகு டபுள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை அழிச்சு வச்சதை சின்ன போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். லேசாக ஒரு பாட்டு பார்க்கலாம் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவும் ஆஃப் பண்ணியாச்சு. வச்சுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு இது கலரிங்க. ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கீழே எடுத்து போட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வெங்காயம், கடுகு, தேங்காய் எல்லாம் சாப்பிட்டு இதுதான் மூளை கட்டின சுண்டல் ரெடி. கட்டின சுண்டல் அவிச்சு தாளிச்சாச்சு. வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டான சுண்டல் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் எங்கள் பேரனுக்கு சில தூர போகிறோம். இருந்துச்சுன்னா சாப்பிடணும். இது ட்ரை பண்ணுங்கள். வாங்க. ஓகே.